அதுதான் மீட் டிஎன்பிசி. வாட் இஸ் ஹெலிகாப்டர் மணி? ஹெலிகாப்டர் மணி என்றால் என்ன? அதாவது ஹெலிகாப்டர் பணம் என்றால் என்ன அப்படின்னா, இது அன்கன்வென்ஷனல் மானிட்டரி பாலிசி. இது வழக்கத்திற்கு மாறான ஒரு பண கொள்கையாகும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொருளாதார மந்த நிலையின் போது பொதுமக்களின் வாங்கும் திறனை அதிகரிக்கும் பொருட்டு அரசினால் பணம் அச்சடிக்கப்பட்டு நேரடியாக பொதுமக்களுக்கு விநியோகிக்கப்படும். அதாவது ஹெலிகாப்டர் மணி. வாட் இஸ் ஹெலிகாப்டர் மணி? இது வழக்கத்திற்கு மாறான பணக் கொள்கை. பொருளாதார மந்த நிலையின் போது பொதுமக்களின் வாங்கும் திறனை அதிகரிக்கும் பொருட்டு அரசினால் பணம் அச்சடிக்கப்பட்டு நேரடியாக பொதுமக்களுக்கு விநியோகிக்கப்படும். அதனால ஹெலிகாப்டர்ல இருந்து பணத்தை போடுற மாதிரி அப்படிங்கிற அர்த்தத்துல தான் ஹெலிகாப்டர் மணி அப்படிங்கிற இதாகுது. இந்த வேர்டு இதாகுது. இது என்னன்னா இதனால பொருளாதார வளர்ச்சி தூண்டப்படும். இதனால பணம் எப்படின்னா அரசினால் பணம் அச்சடிக்கப்பட்டு நேரடியாக பொதுமக்களுக்கு விநியோகிக்கப்படும். இதனால பொருளாதார வளர்ச்சி தூண்டப்படும். ஸ்டிமுலேட் எக்கனாமிக் குரோத். இச்சொற்றை உருவாக்கியவர் யாருன்னா பிரபல பொருளாதார நிபுணர் மில்டன் ஃப்ரீட்மேன். இச்சொற்றை உருவாக்கியவர் யாரு? பிரபல பொருளாதார நிபுணர் மில்டன் ஃப்ரீட்மேன். ஹெலிகாப்டர் மணி அப்படின்னா அரசு என்ன பண்ணும் அப்படின்னாக்கா, பொதுமக்களை வந்து அந்த எக்கனாமிக் குரோத் அதிகப்படுத்துறதுக்காக பொருளாதார மந்த நிலையின் போது நேரடியாகவே அச்சடித்து எந்த ஒரு டாலரை வச்சுட்டு அச்சடிக்கணும் தங்குறது அப்படி இல்லாமல் நேரடியாகவே அச்சடித்து பொதுமக்கள்கிட்ட நேரடியாக விநியோகிக்கிற முறை தான் ஹெலிகாப்டர் மணி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஹெலிகாப்டர்லேருந்து பணத்தை அள்ளி போடுறது மாதிரி உள்ளதுனால இந்த வேர்டை வந்து அந்த ஃப்ரீட்மேன் வந்து உருவாக்கியிருக்கிறாரு. மில்டன் ஃப்ரீட்மேன்ங்கிற பொருளாதார நிபுணர். இது ஹெலிகாப்டர் மணி அப்படின்னா ஒன்று, இது வழக்கத்திற்கு மாறான பணக் கொள்கையாகும். பொருளாதார மந்த நிலையின் போது பொதுமக்களின் வாங்கும் திறனை அதிகரிக்கும் பொருட்டு அரசினால் அச்சடிக்கப்பட்டு நேரடியாக பொதுமக்களுக்கு விநியோகிக்கப்படும். இதனால் பொருளாதார வளர்ச்சி தூண்டப்படும். இச்சொற்றனை உருவாக்கியவர் யார் அப்படின்னா பிரபல பொருளாதார நிபுணர் மில்டன் ஃப்ரீட்மேன் அப்படிங்கிறவர் உருவாக்குறாரு. இந்த சொற்றொடரை உருவாக்கியவர் பிரபல பொருளாதார நிபுணர் மில்டன் ஃப்ரீட்மேன். அவர் தான் இந்த இதை உருவாக்குனது. ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஹெலிகாப்டர் மணி. வாட் இஸ் த ஹெலிகாப்டர் மணி? இதை வந்து குரூப் 1 லெவலில் கேட்டால் தான் உண்டு. இதுலாம் குரூப் 2 குரூப் 1 லெவலில் கேட்டால் உண்டு. இதுலாம் கேட்க மாட்டாங்க. குரூப் 4 இதெல்லாம் வந்து நம்ம சிலபஸில் கிடையாது. இருந்தாலும் குரூப் 1 லெவலில் வாட் இஸ் ஹெலிகாப்டர் மணி என்பது அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கலாம். அதனால் வந்து இதை தெரிஞ்சு வச்சுக்கிங்க. ஹெலிகாப்டர் மணி இது வழக்கத்திற்கு மாறான ஒரு பணக் கொள்கையாகும். பொருளாதார மந்த நிலையின் போது பொதுமக்களின் வாங்கும் திறனை அதிகரிக்கும் பொருட்டு அரசினால் பணம் அச்சடிக்கப்பட்டு நேரடியாக பொதுமக்களுக்கு விநியோகிக்கப்படும். இதனால் பொருளாதார வளர்ச்சி தூண்டப்படும். இச்சொற்றை உருவாக்கியவர் பிரபல பொருளாதார நிபுணர் மில்டன் ஃப்ரீட்மேன் என்பவர் இதை உருவாக்கினார். இது யூபிஎஸ்சிக்கு ரொம்ப முக்கியமான இது. யூபிஎஸ்சியில் இந்த டேம் வந்து கேட்கறது வாய்ப்பு இருக்குது. குரூப் 1 லெவலில் இந்த டேம் கேட்பாங்க. குரூப் 2 கூட கேட்கறது வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து இதை நோட் பண்ணி வச்சுக்கிங்க. குரூப் 4 கண்டிப்பாக அது வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. வாட் இஸ் ஹெலிகாப்டர் மணி? ஹெலிகாப்டர் பணம் என்றால் என்ன? இன்னைக்கு இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். நான் தொடர்ந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன்.